அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய அறிவியல் செய்திகள். கடல்னாலே நமக்கு தெரியும் அமைதி தான். அது ஞாபகத்துக்கு வரும். சில கடல்கள் ரொம்ப ஆர்ப்பரிக்கும். பெரும்பாலான கடல்கள் அமைதியானவை. ஆனால் 2025 விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் மொத்த உலகத்தையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அது என்னது? கடலுக்கு அடியில் ஏதோ நீர்மூழ்கி கப்பலோ இல்லை திமிலங்கிலங்களோ தான் பெரிய சத்தம் போடும்னு நினைச்சா வெறும் 5-6 சென்டிமீட்டர் இருக்கிற ஸ்னாப்பிங் இறால், அதாவது ஸ்னாப்பிங் ஷ்ரிம்ப் தான் மொத்த கடலையும் தன் சத்தத்தால் மிரட்டி இருக்கு என்று சொன்னால் நம்ப முடியுதா? இந்த இறால் தன் கொடுக்குகளை சொடுக்கிற சத்தம் எவ்வளவு தெரியுமா? 210 டெசிபல். ஒரு ஜெட் விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது வர்ற சத்தத்தை விட இது அதிகம்னு சொல்றாங்க. கடல்ல இருக்கிற ராட்சத திமிங்கிலங்களே இந்த இறாலோட சத்தத்தை கேட்டு மிரண்டு போகுதாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜெட் விமானத்துக்கே டஃப் கொடுக்குற சத்தம். இந்த இறால் தன் கொடுக்குகளை சொடுக்கிற சத்தம் எவ்வளவு தெரியுமா? 210 டெசிபல். ஒரு ஜெட் விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது வர்ற சத்தத்தை விட இது பல மடங்கு அதிகம். கடல்ல இருக்கிற ராட்சச திமிங்கலங்களே இந்த இறாலோட சத்தத்தை கேட்டு மிரண்டு நடுங்கி போகுதான். இந்த சத்தம் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. இது ஏதோ 2 கொடுக்குகள் மோதுறதால வர்ற சத்தம் மட்டும் இல்லை. இந்த இறாலு தன் கொடுக்க கண்ணி வைக்கிற நேரத்துல சொடுக்கும் போது, அதாவது இப்படி பபுள்ஸ் ஏற்படுது. கண்ணி வைக்கிற நேரத்தில் சொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு குமிழி பபுள் உருவாகுது. அந்த உயர் அழுத்த குமிழி டக்குன்னு வெடிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஷாக் வேவ் உருவாகுது. அந்த நொடியில அங்கு உருவாகிற வெப்பம் சூரியனோட மேற்பரப்பு வெப்பத்துக்கு சமமா இருக்கலாம்னு நம்புறாங்க. இது கேட்டாலே நமக்கே திக்குன்னு இருக்குது. கடல் பசு, ஆமைகள்னு மற்ற உயிரினங்களை ஆராய்ச்சி பண்ணலாம்னு ஹைட்ரோஃபோன் எடுத்துட்டு போற விஞ்ஞானிகளுக்கு இந்த இறால் தான் பெரிய தலைவலி. இதெல்லாம் கூட்டமா சேர்ந்து போடுற சத்தத்துல வேறு எந்த உயிரினத்தோட சத்தத்தையும் அவங்களால சரியா பதிவு செய்ய முடியலையாம். கடலோர பகுதிகளில் இந்த சத்தம் 24 மணி நேரமும் ஒரு பாப்கார்ன் பொரியிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பழைய காலத்துல மாலுமிகள் இந்த சத்தத்தை கேட்டுட்டு தங்களோட கப்பல் ஏதோ பழுதாயிடுச்சுன்னு கூட பயந்து போயிருக்காங்க. உலகப் போரின் போது நீர்மூழ்கி கப்பல் வருதுன்னு இராணுவமே அலர்ட் ஆயிருக்கான் இந்த சத்தத்தை கேட்டு. ஆனா கடைசியில பார்த்தா இது இந்த குட்டி இறால் செஞ்ச வேலையா இருக்கு. வெறும் இறால் தானே நண்டி இதை விட்டுற முடியாது. ஏன்னா ஒரு சின்ன உயிரினம் எப்படி இவ்வளவு பெரிய ஆற்றலை உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு மருத்துவத்துறையிலையும் கப்பல் தொழில்துறையிலையும் பெரிய மாற்றங்களையும் கொண்டு வரலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்துல கடல் நாம் நினைக்கிற மாதிரி அமைதியானது இல்லை. அங்க ஒரு பெரிய சத்தமான சாம்ராஜ்யமே நடந்துட்டு இருக்கு. பாருங்க இறாலை பத்தி. இறால், அதாவது பிரான்ங்கிறது என்னன்னா, அது ஒரு கடல் உயிரினம். இது நன்னீரிலும் உப்பு நீரிலும் காணப்படுது. ஒரு நீர்வாழ் உயிரினம். இது இறால் மீன் என்றும் சொல்றாங்க. மனிதர்களால் விரும்பி உண்ணப்படும் இறைச்சியாகவும் இறால் விளங்குது. இறால்கள் கூட்டமாக வாழும் தன்மையுடையது. நீரில் இது பின்புறமாகவும் நீந்தக்கூடியது. பெரிய மீன்கள் மற்றும் திமிங்கலங்களுக்கு இறால்கள் நல்ல உணவாக அமையுது. கடல்வாழ் உயிரினங்களின் இறந்த உடல்கள் கடல் நீரில் கழிவுப் பொருள்களாக மாறுகின்றன. இவற்றில் கழிவுப் பொருள்களை கடலில் உள்ள இறால் மீன்கள் உண்டு வாழுது. அதனால இந்த இறாலை நம்ம என்ன சொல்லலாம்னா கடலின் தூய்மையாளர் என அழைப்பர். பெரிய வளர்ச்சியடைந்த இறால் மீன்கள் ஆழ்கடல் பகுதியில் இருக்குது. ஆழ்கடல் பகுதியில் தான் இவை முட்டையிடுது. முட்டைகளும் அங்கேயும் முதிர்ச்சி அடையுது. முட்டையிலிருந்து வெளிவரும் குஞ்சுகள் கடல் அலைகளால் அடிச்சு வரப்பட்டு அடிச்சு போகப்படுது. இந்த குஞ்சுகள் சதுப்பு நிலக்காடுகளிலும் கடலோர கரையிலும் ஒதுங்குது. சதுப்பு நிலக்காடுகள் கடலோரங்கள்ல மீன்பிடி தொழில் நடப்பதால இறால் மீன்கள் இளம் பருவத்திலேயே அழிந்து விடுது. இதனால இவை குறைவதால் ஆழ்கடல் பகுதியில் வளர்ச்சி அடைந்த இறால் மீன்களும் குறையுதுங்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.